அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இந்த பிக் பாஸ்ன்ற விஷயத்த வந்து நானு பார்க்குறதுக்கு முக்கிய காரணமே, அது நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களா இருக்குது. அது வந்து நீங்க வேலை செய்றதா இருந்தாலும், வீட்டு விஷயமா இருந்தாலும், கணவன் மனைவி இப்போ ஏஆர் ரஹ்மான் இது மாரி செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட பிரியறதுக்கு காரணம் வந்து, இந்த குடும்ப சம்பந்தம் சம்மந்தப்பட்டு மன சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து அ அதனால மனஸ்தாபம் வந்து தான் உங்களுக்கு அந்த கணவன் மனைவி பிரிதல் விஷயம் நாட்ல மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நடக்குது. அப்பர் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நடக்குது. செலிபிரிட்டீஸ்க்கும் நடக்குது உங்களுக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் காரணம் அந்த மனசோடு நடக்கிற ஒரு போராட்டங்கள், சண்டைகள், உணர்வுகள், உறவுகள், நண்பர்கள், அ அப்பா, அம்மா இல்ல நம்ம பசங்க இந்த மாரி எல்லாத்துக்குமே சம்மந்தப்பட்டிருக்குது அது. ஒரு குடும்பத்தினுடைய முக்கியமான விஷயமே எங்க இருக்குன்னா, இந்த மாரி நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுலேருந்து, நீங்க ரெடி ஆயி ஒரு வெளியில ஆஃபீஸ் போற விஷயத்துலேருந்து, ஒரு ஃபங்ஷன் நீங்க அட்டெண்ட் பண்ற விஷயத்துலேருந்து, இங்க தான் நடக்குது நெறைய பிரச்சனைகள். அதுதான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வந்து உயர்த்துவதற்கும், போட்டு தள்ளுறதுக்கும் எல்லாமே அதுதான் மெயின் காரணமா இருக்கு. அ அதனால வந்து அந்த ஒரு 3 மாசத்துல நம்மளுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, நெறைய ப்ரோகிராம் செட் பண்ணிட்டா, அந்த ப்ரோகிராம்ல சில சண்டைகள் வரும். அந்த ப்ரோகிராம்ல ஒருத்தர் வின் பண்றதா இருக்கும். அந்த அந்த ஒருத்தர் வின் பண்றதுக்கு உனக்கு எதிர்ப்பா இருக்க முடியும். இன்னொருத்தர் வின் பண்ணாலும் அது இல்லவே இல்லன்னு அடிச்சு பேசுறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த பொறாமைகள், அந்த இது வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும், இல்ல எக்ஸ்ட்ராவர்ட்டா இருந்தாலும், அத வெளிப்படுத்துற விஷயம் எல்லாத்தையுமே ஒரு சமையல் மாரி பண்ணி வெளிய கொண்டு வரதுக்கு தான் அந்த 3 மாசத்துல கடகடான்னு நடந்து முடியணும். ஒரு சினிமா ஒட்டுமொத்த வாழ்க்கைய 3 மணி நேரத்துல காட்டுற மாரி, 3 மாசத்துல உங்களுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, சமுதாயத்துல என்னெல்லாம் சண்டைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றத, அ இந்த மாரி சமையல்லேருந்து ஆரம்பிச்சு, வீடு கிளீனிங்லேருந்து ஆரம்பிச்சு, இந்த ஃபங்ஷனுக்கு மாரி ஏதாவது தீபாவளி அந்த மாரி வந்தா, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இதுங்க வந்து குடுத்து, அ பேசுதல் மூலமாக தன்னை வெளிப்படுத்துதல், எல்லா விஷயமே அதில கவர் ஆவுற ஒரு விஷயமா, ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம், ஒரு சூப்பரான ப்ரோகிராம் தான் அது. ஆனா, அதில நான் இந்த வந்து ரெவ்யூ அல்ல, இது நான் பிக் பாஸ் ரெவ்யூ அல்ல அப்படின்னு போட்டே தான் போடுறேன். அ ஆனா ஏன் அந்த மாரி போடுறேன்னா, இந்த விஷயம் அங்க நடக்கிற ஒரு விஷயம் உங்க வீட்ல, உங்க சொந்தக்கார்ல, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ல, உங்க வாழ்க்கையில எப்போ ஒரு இடம் நடந்திருக்கும். அத நீங்க கவனிக்க மாட்டீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு சமாளிக்கிறதுன்ற ஒரு விஷயம் வந்து சில பேர் மழுப்பி பேசுவாங்க. ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு, அது வந்து தப்பா போயிடுச்சானா, ஆமா தப்புன்னாலே மேலு. சரிங்களா? ஆனா அது வந்து கட்டாயம் நம்ப வந்து ஏதாவது ஒரு வகையில அத போட்டு பூசி மொழுகி பண்ணிட்டோமானா நல்லதுன்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்போ மஞ்சரி வந்து நீங்க பொய் சொல்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க அத வந்து இல்ல அப்படி சொல்லன்ற மாரி மாத்தி சொல்றீங்கன்ற மாரி அவ வே ஆஃப் இதுல அவ சொல்றா. ம். இவங்க வந்து சௌந்தர்யா வந்து. அத பொய்யின்னு எப்படி சொல்றீங்க? சமாளிப்புன்னு சொல்றதுக்கும், பொய்யின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையான்னு. அ அவங்க தெரிஞ்ச வகையில சொல்றாங்க. சரி அப்படியே இருந்தா கூட, அ வேற அவங்களும் ஒரு சமாளிஃபிகேஷனா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அத தான் நான் சொன்னேன். சமாளிக்கிறது தான் நான் சொன்னேன். அப்படி சொல்றேன். அப்ப அப்ப அத பொய்யின்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னா, சரி சாரி அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா, நம்ம என்ன சொன்னோமோ அந்த ஸ்டாண்ட்லயே நின்னு, இல்ல இல்லையே நான் சமாளிப்புன்னு தான் சொன்னேன். அப்படி சொல்லிடுவாங்க இல்லன்னா. ஆமா எனக்கு அது பொய்யின்னு தான் தெரிஞ்சுது. நான் சொன்னேன். இப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? அதுக்காக நான் இப்ப என்ன பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? எனக்கு அப்படி தெரிஞ்சுது. நான் சொல்லக்கூடாதுன்றீங்களா? எனக்கு எனக்கு அப்படி தெரிஞ்சது நான் சொன்னேன் அப்படின்றாங்க. அவங்க வந்து ஒரு சமாளிப்பு பொய்யின்றதும், இந்த சமாளிப்புன்றதும் ஏறக்குறைய ஒண்ணு தான். எப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து மறுக்கிறது, அத நான் இப்படி தான் சொன்னேன், அப்படி தான் சொன்னேன்னு சொல்லிட்டு பண்றது எல்லாமே பொய் மாரி இன்னொரு விஷயம் தான் அது. அதுக்கு பொய்யின்னு பேர் குடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும், அந்த இடத்துல சொல்ற கான்வர்சேஷனுக்கு வந்து 2 பக்கமே அவங்க மஞ்சரி கேட்டதும் கரெக்ட்டு தான். சௌந்தர்யா சொன்னதும் கரெக்ட் தான். ஆனா இது என்னாதுன்னா, இந்த இந்த சமாளிஃபிகேஷன் விஷயத்திலேயே ஒரு வாழ்க்கையில எக்ஸ்ட்ரீம் கெட்டது நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. உங்கள சுத்தி இருப்பாங்க. சரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு ஒரு உயிரே போறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாரி விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில விஷயம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவங்களுடைய ஒரு வீட்ல ஒருத்தருக்கு வந்து 2 பொண்ணு, அ 2 பையன். ஆ இ அதில ஒரு 4, 5 பேர் இருக்காங்க. ஒரு பெரிய ஃபேமிலி அது உங்களுக்கு. ஒருத்தர் வந்து பெரிய கடை மாரி வச்சுட்டுருக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து விவசாயம் பண்றாங்க, அந்த மாரி. அதில மூத்தவர் தான் வந்து அந்த வீடு பெருசா வந்ததுக்கு அவர் தான் காரணம். அ அதனால என்ன பண்றாருன்னா, அவர் தான் தலைமை பொறுப்பு. வீடு எல்லாம் அவர் தான் நிர்வகிக்கிறாரு. அ இதில என்ன ஆகுதுன்னா, நடுவுல இருக்கிற 2, 3 பேர் இவங்க வந்து வெளியூர் போய் செட்டில் ஆயிடுறாங்க. கடைசி மருமகளும், கடைசி பையன் மட்டும் இதில போயிட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு பையன் மாரி, கொஞ்சம் இதுக்கு முன்னாடி தலைமுறை மாரி விஷயம் அது. அந்த காலேஜ் எல்லாம் போயிட்டு வந்து,
இன்னும் இதில பிஸ்னஸில இருக்கலாமா? இல்ல பயிர் செய்யலாமா? அப்படின்ற மாரி ஒரு மிடிலான கட்டத்தில என்ன பண்றாங்க, அந்த கடைசி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுர்றாங்க. அ கல்யாணமும் வந்து ரொம்ப சின்ன பொண்ணா கல்யாணம் பண்ணி வச்சுர்றாங்க. 15 வயசு அந்த மாரி இருக்கிறது தான் கல்யாணம் பண்ணிடுறாங்க. இதில அந்த மூத்த மருமகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தான் எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் தான் குடும்ப பொறுப்பு பண்றது, மளிகை பொருட்கள் இது பண்ணுறதுலேருந்து, வேலையாட்களுக்கு பகிர்ந்து குடுக்கறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க கணவர் தான் பண்றாரு. அ அந்த மாரி பண்ணும்போது எல்லாமே வந்து நேரடியா அவர்கிட்ட வந்து இது பண்றதில்ல. அவர் கொஞ்சம் ஒரு நாட்டாம மாரி, விஜயகுமார் மாரி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட இந்த விஷயத்த வீட்ல யார் யாருக்கு என்னென்ன தேவை, அது அவங்க பசங்களா இருக்கட்டும், அந்த ஓர்ப்பு இது மச்சினன் பசங்களா இருக்கட்டும், அவங்களது எல்லாத்துக்குமே என்ன தேவைகள் அவங்களுக்கு வேணுன்றத அ அவர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் எடுத்து சொல்லணும். சில சமயம் வளர்ந்த பெரிய பசங்க சொல்லுவாங்க, சில சமயம் அவங்க ஒய்ஃபே சொல்லுவாங்க. அந்த பெரிய வீட்டினுடைய மூத்த மருமகள். அந்த வீட்டினுடைய மூத்த மருமகளுக்கு அ அந்த ரொம்ப வந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாவும் இருக்குதுன்றது ஒரு காரணம். அது இல்லாம வந்த சின்ன பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு மாரி மற்றவங்ககிட்ட சிரிச்சு பேசுறது, மற்றவங்ககிட்ட நல்லா இது பண்ணுறது, பழகுறது, இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்குது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு இல்லன்றது தெரியுது. நம்ப கணவர் தான் எல்லாம் பண்றாரு, நம்ப தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா, ஏதோ ஒரு காரணத்தால எல்லாருக்கும் அந்த பொண்ணு அந்த கடைசி மருமக மேல ஒரு மற்றவங்க எல்லாருக்கும் வயதில் மூத்தவர்கள், தெருவுல இருக்கிறவங்க, வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்க மேல ஏதோ ஒரு இது போது. ஒரு ஃபேஸுக்கு இது பண்ணுறதாலும், சிரிச்சு பண்ணுறதா இருக்கிறதுனாலும், எங்கேயுமே முகத்த சுளிச்சு வச்சுக்காத இருக்கும் சில இது இருக்குது. அந்த காரணமாக ஒரு சின்ன போட்டி வருது உங்களுக்கு. எப்படின்னா, அவங்களுக்கு குழந்த பொறக்குது. முதல் குழந்த பொறந்துட்டு ஒரு 5 வயசு இருக்கும்போது போயிடுது. நீங்க வந்து பொறக்கும்போதே போயிட்டா பரவாயில்ல உங்களுக்கு. பொறக்கும்போதே ஆ கரெக்ட்டு. அந்த குழந்த போனதுக்கான ரீசன் தான் இப்ப நான் சொல்ல வரேன். அந்த குழந்த போறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 வயசுல ஒரு குழந்த போகுது அவங்களுக்கு. அதுக்கு என்னன்னா, ஆ அந்த இவங்க வந்து இந்த பூசி மொழுகுற விஷயம் தான் இதில வருது. நான் சொல்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்றத தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எந்தெந்த விஷயத்துக்கு மழுப்புகின்ற விஷயம் எந்த அளவுக்கு நம்ம அத நூல் விடலாம், அப்படின்றதையும் எல்லாருக்குமே தெரியணும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தனக்கு பசங்களே இல்லன்னா, அந்த முதல்ல ஒரு குழந்தை பொறந்து 5 வயசுல போகுது இல்லைங்களா? அந்த குழந்தைக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை இல்ல. இல்லன்னா ஒரு வேள எந்த காலத்துலயுமே அது ஒரு போட்டி உண்டு. ஆண் குழந்தைன்றது ஒரு விஷயம். உங்களுக்கு எல்லாமே பொண்ணா பொறந்துச்சு. இல்ல அந்த கடைசி மருமகளுக்கு தான் வந்து உனக்கு ஒரு பையன் பொறந்துடுதுன்னா கூட ஒரு போட்டி இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. நல்லாவே வளர்ந்த 2 பொண்ணுங்க, 2 பையனுங்க இருக்குது இவங்களுக்கு, அந்த பெரிய மருமகளுக்கு. ஆனா, அந்த என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்கு எதுவுமே பெருசாலாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாமயே, அந்த கை வைத்தியங்கள், நாட்டு வைத்தியங்கள் செய்யும்போது, 4 பசங்களுக்குமே அந்த மாரியே உங்களுக்கு மருத்துவச்சியே பாக்குறது, ஊர்ல இந்த மாரி பண்றது, அதிலேயே உங்களுக்கு சரியா போகுது. பெரிய ப்ராப்ளங்க எதுவும் வரல பை லக்கா அவங்களுக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து இவங்க வந்து அவங்களுக்கு அப்படியே அடுத்து ஒரு பிரதரா இருந்தா பரவால்ல. இவருக்கு 4, 5 பசங்கள்ல கடைசி பிரதர் இல்லையா அவரு? அதனால அவர் வந்து காலேஜ் போயிட்டு வந்த அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்த சிச்சுவேஷன்ல கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அந்த மாரி ஸ்டேஜில ஒரு கடைசி பையனா இருக்கிறதுனால, அவங்க மச்சின அந்த லாஸ்ட் ஓரகத்தியெல்லாம் வந்து ஒரு புதுமையான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்காங்க அவங்க. அந்த சமயத்தில என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு அடிக்கடியே உடம்பு சரியில்லாம போகுது. எதனா பயங்கரமா இதாகுது. அப்ப அந்த சமயத்துலலாம் நெறைய பக்கத்தில இருக்கிற டவுன்ல போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்க்குறது, அதுங்கலாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்ட காலம் அது. இவரும் வந்து ஃபர்ஸ்ட்டு அப்ப தான் ஊர்லேருந்து போயிட்டு ஒரு இதெல்லாம் டிகிரி எல்லாம் படிச்சுட்டு, அடுத்தது பிஸ்னஸ் பண்ணலாமா? இல்ல வீட்டினுடைய இதுவே பார்க்கலாமான்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு செட்டப்பு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஓர்பிடிக்கு எல்லாரும் முக்கியத்துவம் குடுக்குறாங்கன்ற ஒரு காரணத்தையே மைண்ட்ல வச்சுக்கிட்டு, தனக்கு பசங்க இல்லாதவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து என்ன பண்றாங்கன்னா, அவரு பெரிய நாட்டாம மாரி அவங்க கணவர்கிட்ட சொல்லும்போது, நான்லாம் எந்த 4 பசங்களுக்கும் எந்த ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டின்னு போல. நான் வந்து அதெல்லாம் பண்ணல, இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்றது. அதில போதாத குறைக்கு அந்த குழந்தைக்கு அடிக்கடியே உடம்புக்கு பிரச்சனை வர மாரி ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த எதுக்கு எதிர்ச்சு பேசலாம். அதாவது ஒரு நம்மளுக்கு வாய் விட்டு எதிர்ச்சு பேசலாம்னா, மற்றதுக்கெல்லாம் அந்த வீட்ல அந்த கடைசி மருமகளினுடைய இது வேற என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க வந்து வெளியூர்லேருந்து இது பண்ணும்போது, அவங்க அப்பா வேற வந்து நல்லா ஏத்தி விட்டு போயிறாரு அந்த இதுவ. அந்த கடைசி மருமகள. "நீ இங்க வந்து நல்ல பேர் வாங்கிட்ட. எல்லாரும் உன்ன பத்தி புகழ்ந்து சொல்றாங்க. நீ எல்லாம் அந்த பெரியவர் சொல்ற மாரி உங்க இவரு ஹஸ்பண்டுடைய அண்ணன், பெரிய அண்ணன் சொல்றதெல்லாம் நீ வந்து கேட்டு நல்லா நடந்துக்கோ. அவர் தான் இந்த இவ்வளோ பெரிய ஆளு. பெரிய அளவுல இருக்காரு அவரு. எல்லாரும் நெறைய பேர் கொண்ட ஒரு குடும்பமா இருக்குது. அவர் சொல்ற மாரியே கேட்டு நடந்துக்கோ. உனக்கு நல்ல பேர் வேற வந்திருக்குது. நெறைய பேர் வந்து இப்படி பண்ணியிருக்காங்கன்னு உசுப்பேத்தி விட்டுட்டாங்க.
அந்த மாதிரி பண்ணும்போது இந்த விஷயம் வந்து லைட்டாக பிக் பாஸில் வந்து முத்துக்குமரனுக்கு எல்லாருமே வந்து பண்ணும்போது என்னங்க உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டால் கூட அவர் தான் எழுந்து பதில் சொல்கிறாரு, நீங்கள் உங்ககிட்ட கேட்டால் அவர் தான் பதில் சொல்கிறாரு அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, முத்துக்குமார் வந்து உண்மையிலே நல்லவர் தான் இருந்தால் கூட சுற்றி வந்து ஒரு நல்ல விஷயம் ஃபார்ம் ஆகும்போது அந்த விஷயத்தை தக்க வைக்கணும்னு அதுக்கு அடுத்து ஒரு எண்ணம் தோணும். ஆனால் அந்த மாதிரி போல முத்துக்குமார் பற்றி இன்னொரு நாள் பேசும்போது நான் இது பண்ணுறேன். ஆனால் ஒரு சொல்லிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிறது. அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டனால அந்த மருமக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லாஸ்ட் மருமக அப்பா வேற பாராட்டிட்டு போயிட்டாருன்னு எதிர்ச்சு இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது ரொம்ப சீரியஸாக இருக்குது, இது நான் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் தான் ஆகணும், இந்த இடத்துல நல்ல பேர்கள்லாம் பார்க்கக்கூடாது, இந்த இடத்துல பார்த்தா நம்ம ரஞ்சித்ன்றவர் கூட கொண்டு வரலாம். ரஞ்சித்தை பற்றி தனியாகவே ஒரு ஒரு விஷயம் நம்ம பேசணும். ரஞ்சித் மாதிரி இருந்தால் யாராருக்கெல்லாம் என்ன யாராருக்கெல்லாம் அதனால் லாபம், யாராருக்கெல்லாம் அதனால் வந்து லாபம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த ரஞ்சித் பற்றி அவர்களே தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி இப்போ நான் இன்றைக்கி சொல்கிற விஷயங்கள்லாம் அந்த இது கூட அந்த ஹன்சிதாவும் சரி, அங்கே வந்து இவங்க அந்த இது தம்ப்நெயில் பார்க்கும்போதே நீங்கள் புரிஞ்சுட்ருப்பீங்க. ஆனந்தியும் பேசிகிட்டு இருக்கும்போது பவித்ராவும் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறது புரியும். அது வந்து உங்களுக்கு அவங்களுடைய அந்த இதுவோடது விஷாலோடைய அந்த ஒரு மேட்ரு அதெல்லாம் கூட ஒன்று தான். அந்த அந்த மழுப்புற விஷயங்கள் அந்த வந்து ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லாமலும் ஒரு மாதிரி இரண்டுபட்ட மாதிரி இருக்கிறது, ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது, எனக்கு அவங்க தான் ஆப்போசிட் பார்ட்டின்ற மாதிரி காமிச்சிக்கிறது, இல்லை அவங்க தான் நீ தான் எனக்கு முக்கியம்னு காமிச்சிக்கிறது, அதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீ தான் முக்கியம்னு காமிச்சிக்கிறது. இது எல்லாமே அந்த சமாளிஃபிகேஷன் அந்த பூசி மொழிகிற விஷயத்தில் தான் வருது உங்களுக்கு. அது காதலாக இருக்கட்டும், அது வந்து கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த ஆகுதுன்னா இந்த சமாளிஃபிகேஷன் விஷயங்களே மூணு வித முக்கோணத்தில் வந்து சொல்ல போகிறேன் பாருங்க. இது வந்து ஒரு குடும்பத்தில் அந்த காலத்து இதில் ஒரு பெரிய ஒரு 4-5 குடும்பத்தில் ஒரு 2 குடும்பம் மட்டும் ஒன்றா இருக்கிறாங்க. ஒரு 2 பேர் வெளியூர் போயிட்டாங்க. ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸு பெரிய அண்ணாவுக்கும் சின்னவருக்கும். அதில் அந்த ஓர்படிக்குள்ளே நடக்கிற விஷயம் வந்து அந்த பூசி மொழிகுகின்ற விஷயங்கள் எந்த விஷயத்தை வந்து கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமாக கேட்கணும் அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்குது. அதனால் இந்த பூசி மொழுகுதை தாண்டி அது உயிருக்கு கூட ஆபத்தாக விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்குதுன்றதுக்கு தான் இந்த விஷயத்த நான் இப்போ சொல்லிட்டு வரேன். அந்த பெரிய மருமகளுக்கு வந்து நம்மளுக்கு எதுவுமே பண்ணதில்லை. ரெண்டாவது என்னன்னா அந்த குழந்தை வேற ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல கண்ணன் மாதிரி, ஏன்னா நிறைய பேர்லாம் கண்ணன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அழகாக அந்த குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பாராட்டினா கூட, அந்த குழந்தை அழகாக இருக்குதுன்னு யாராவது பாராட்டினா கூட அவங்க அம்மாவான அந்த சிஸ்டர்கிட்ட ஒரு 2 நாளைக்கு பேசுறது கிடையாது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு எதிர்ப்புக்குது. ஒரு வேளை இவங்களுக்கு பெண் குழந்தைகளே இருக்குது, ஒரு வேளை இவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னா கூட அந்த அளவுக்கு கோபம் காட்டுறதுல ஒரு நியாயம் இருக்குது. அந்த அந்த விஷயத்த அந்த தாக்குதலை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு மட்டும் அதிகமாக உடம்பு பிரச்சனையாக வர விஷயத்த இவங்க போயிட்டு வந்து நான்லாம் வந்து எனக்கு எதுவுமே ட்ரீட்மெண்ட்டுன்றது போகிறது கிடையாது, 4 குழந்தைங்களுக்கும் இவங்க அடிக்கடி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்றாங்கன்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் உண்மைதான் நினச்சிக்கிறார். அவர் நிறைய விஷயங்களை கவனிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. ரொம்ப நல்ல உன்னதமான மனிதர் தான் அவங்க. இவர் எல்லா குடும்பத்தையும் எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் போய் சேரணுன்றதை பார்க்கக்கூடிய ஒருவர். ஆனால் சொல்லப்படுறது அந்த மாதிரி சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, சில முக்கியமான சமயத்தில் வந்து அது வந்து அவர் காதுக்கே போய் சேராமல் கூட போயிடுது. ஏன்னா எதிர்த்து அவர்கிட்ட போய் இப்போ அவங்க அப்பா அவர் சொல்லிட்டு போயிட்டார்ல, நீ நல்ல பேர் எடுக்கணும் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு கெட்டியாக போயிடுச்சு. சின்ன வயசு வேறு. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இது சீரியஸ்னஸ் எவ்வளோ போகுது, எவ்வளோ பயங்கரமாக இது போயிட்டே இருக்குது குழந்தைக்கு அப்படின்ற விஷயம் தெரியல. அது 2 காரணம். அதாவது மொத்தமே அந்த குழந்தை இதானதுக்கு காரணம் வந்து அந்த அவங்களுடைய போட்டி பொறாமை அந்த மூத்த மருமகன்றது மட்டுமே காரணம் சொல்ல முடியாது. இவங்க வந்து அந்த குழந்தையோட அம்மா வந்து ரொம்ப இளம் வயசாக இருந்தது. இந்த விஷயத்தில் வந்து அவங்கக்கிட்ட கெட்ட பேர் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டின்னு போய் தான் ஆகணும்னு சொல்கிற தைரியம் இல்லாமல் போனது, வயசு கம்மியாக இருந்தது. அப்புறம் மற்றவங்க பாராட்டை தாண்டி இந்த இடத்துலலாம் இந்த ரஞ்சித்தை கொண்டு வரலாம். மற்றவங்க பாராட்டுதலை மீறி சில விஷயத்தில் வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த பாராட்டுகள்லாம் பார்த்தோம்னா அதுக்கடுத்தது வேறு ஒன்று நடந்துரும்ன்ற நாலேஜ் இல்லை. வயசு வேறு சின்னதாக இருந்ததுனால இங்கேயும் சாச்சனாவுக்கு அந்த மாதிரி வயசுனால ஒரு சில பிரச்சனை வருது சாச்சனாவுக்கு. அந்த மாதிரி அந்த வயசு கோளாறுனாலையும் வருது அவங்களுக்கு வந்து எதுக்கு வந்து நம்ம இது பண்ணணும், போராடணும், எதுக்கு வாய் விட்டு சிலதை பேச வேண்டியதை பேசி தான் ஆகணும் அப்படின்ற விஷயமும் இருக்குது உனக்கு. வேறு எதனா ஒரு விஷயத்துக்கு கூட நீங்கள் நல்ல பேருன்றதை பார்த்துட்டு வேறு ஏதோ ஒரு வீட்டுக்கு வாங்குகிற பொருட்கள் விஷயத்தில் கூட நம்ம எதிர்வாதம் பண்ணாமல் விட்டுடலாம்.
சில விஷயத்துக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணணும். அதுக்கு அந்த நான் சொல்கிற விஷயத்தில் வயசு பத்தலை அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வச்சுங்க. இது இந்த மாதிரி தான், இந்த மாதிரி இருந்தால் அது ரொம்ப சீரியஸ் ஆகும்னு சொல்கிறதுக்கு வேறு யாரும் அந்த குடும்பத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் இதனுடைய இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுதுன்னு சொல்கிறதுக்கும் இது இல்லை. ஏன்னா அந்த பெரிய அந்த மூத்த அந்த நாட்டாமையும் நாட்டாமையுடைய மனைவியும் நெருங்கி அதை பற்றி எடுத்து சொல்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாத அளவுக்கு அவங்க ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு ஆதிக்க இதில் இருந்தாங்க அவங்கன்றதுனால அதை அப்படி சொல்லவும் முடியலன்னு வச்சுக்கோங்க. ஒரு வழியாக அந்த குழந்தை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இதாகிட்டு போயிடுச்சு. அதுக்கு போனதுக்கு காரணமே வந்து உங்களுக்கு அந்த வந்து சொல்ல வேண்டிய இடத்துல எதிர்க்க வேண்டிய இடத்துல பேசணும். எல்லா இடத்துலையும் நல்ல பேருக்காக பார்க்கக்கூடாதுன்றதுக்கு ஒன்று சொல்கிறேன் நான். ஆனால் இப்போ நான் மஞ்சரியை வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இப்போ நான் சொன்ன விஷயம் மாதிரி அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாலாம் அவங்க சாதாரண ஒரு விஷயத்துக்கு சும்மா லைட்டாக சமாளிக்கிற ஒரு கேரக்டர் இருக்குதோ தவிர மஞ்சரி வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான். கரெக்டாக தான் அவங்க விளையாடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப எத்தனையோ நம்ம இதில் பார்த்துருக்கோம், எபிசோடில் உங்களுக்கு ஒவ்வொரு சீசன்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப குரூப்பிசம் எக்கச்சக்கமாக சேர்ந்தது, எந்த வகையிலையும் நியாயம் இல்லாமல் தான் ஜெயிக்கணும்னு பண்ணுறது, தன்னை சார்ந்தவங்களுக்கு பற்றி இருந்தால் மட்டும் அதை பூசி மழுவி இப்போ நியாயப்படுத்துறதெல்லாம் இதை விட எக்ஸ்ட்ரீமாக பார்த்துருக்கோம் நம்ம. இவங்க மஞ்சரி வந்து தானே செஞ்ச விஷயத்துக்கு சிலதுக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இது பண்ணுறாங்க. இதையே இந்த பூசி மொழுகிற விஷயத்துலேயே இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது நடந்த விஷயங்களே நான் சொல்லி வரேன்ல, அதில் அந்த மாதிரி வந்து ஒரு இது என்னன்னா, நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு வார்த்தை வந்து ஒருத்தரை சொல்லிடுறேன். அதாவது கல்யாணம்லாம் ஆகிட்டு ரொம்ப நாள் ஆகிட்ட பின்னாடி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவே மரியாதை இல்லாமல், அதாவது அவங்க நேருக்கு நேர் இல்லை, யாரும் இல்லாதப்போ யார் கூடனா நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்ககிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்ககிட்ட பேசுவோம் இல்லைங்களா தைரியமாக. அந்த மாதிரி வந்து மரியாதை இல்லாமல் எதனா திட்டணும் கோவம் வரணுன்னா கூட நான் ஒரே ஒரு ஆள் உலகத்தில் வந்து எங்கள் மாமியார் மட்டும் தான் சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ சொல்கிறேன், இப்போ எல்லாரையுமே கோவத்தில் வந்து அப்போ கூட கெட்ட வார்த்தை இல்லை, அந்த அவன் அவள் அப்படின்ற விஷயந்தான் எக்ஸ்ட்ரீமாக அப்படி தான் வரும். எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறதுனா கூட அவ்வளோதான் வரும்னு வச்சுக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்சனை ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அது வந்து ஓவர் கோவத்தில் சொல்கிறேன். அந்த சொல்கிற வார்த்தை அடுத்த வீட்டுக்கு கேட்டால் கேட்கட்டும்னு சொன்னது தான் அது. அது நான் வந்து கேட்கலன்னா மறைச்சி வச்சு சொல்லி அதை மழுப்பணும்னு அவசியம் கிடையாது. இங்கே மழுப்புற விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச்சு, அதுக்கு தான் உண்மை விஷயங்களை சொல்கிறேன். அப்போ வந்து அது என்ன பண்ணுறாங்கன்னா, அதை காதில் விழுந்துங்க வந்து நீ இந்த மாதிரி வார்த்தையை சொன்ன, அதை நான் கேட்டேன் அப்படின்னு. அது வந்து கேட்கக்கூடாதுன்னு எல்லா ஜன்னல்களையும் மூடி வைத்து விட்டு சொன்ன விஷயமே கிடையாது, கேட்டால் கேட்கட்டும்னு சொன்ன விஷயம். ஆனால் எனக்கு என்னன்னா, நான் ஒருத்தரை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வனிதான்னு ஒருத்தரை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதே சேம் வனிதான்றவங்க அந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க, என் ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டுனுடைய பேர் கூட சேம் வனிதானே இருந்தது. ஆக்சுவலாக வனிதா இல்லை, வேறு ஒரு பேர், அந்த பேர் மாற்றி சொல்கிறேன். ஆனால் அதே வந்து எனக்கு வனிதான் இருந்தது. போதாத வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளேருந்து சொன்னதை அடுத்த வீட்டிலேருந்து கேட்டு சொல்கிற ஒரு விஷயம் அது. நான் வேணும்னா சமாளிச்சுருந்துருக்கலாம். நான் வேணும்னா அவங்க பொய்ன்னு சொன்னப்போ இவங்க வந்து சொன்னாங்க இல்லைங்களா சௌந்தர்யா, ஆமாம் சொன்னேன், இப்போ என்னான்றீங்க அதுக்கு, எனக்கு அப்படி தோணுச்சின்றாங்க அவங்க. நான் சொல்லவே இல்லை, அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி நான் சமாளிக்கணுன்னா நான் நிச்சயமாக சமாளிச்சுருந்துருக்கலாம். எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து நான் சொன்ன விஷயம் அது, ஆனால் சத்தமாக சொன்ன விஷயம். ஆனால் வெளியில் வந்து அது அடுத்த வீட்டிலேருந்து கேட்கும்போது நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு வனிதான்னு உண்மையிலே ஒரு ஃப்ரெண்டுக்கிறாங்க, வேணும்னா இது பாரு, இந்த ஃப்ரெண்டு பேர் தான் வனிதா, நீ வேணால் ஃபோன் பண்ணி கேளு. அந்த வனிதான்றவங்க வந்து என் ஃப்ரெண்டு மூஞ்சி கூட பார்த்துங்க, நான் ஃபோன் பண்ணி கூட கேளுங்க, உன் பேர் வனிதாவா இல்லையான்னு இப்போயே உங்கள் எதிர்க்கே ஃபோன் பண்ணுறமேனா, நான் அந்த வனிதாவை தான் சொன்னேன், நான் இவங்கள சொல்லலைன்னு நினச்சிருந்தா நான் சாதிச்சிருக்க முடியும், அந்த விஷயத்த சமாளிச்சிருக்க முடியும். அவங்களா இருந்தால் நான் பர்டிகுலராக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பர்சனாக இருந்தால் அதை தான் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சனாக இருந்தால் அந்த மாதிரி வனிதான்னு ஒரு ஃப்ரெண்டே இல்லைன்னா கூட எனக்கு வேறு இதே பேரில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, நான் அவங்கள பற்றி தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த மாதிரி வந்து, அதாவது உதவாத விஷயங்களை அடித்து பேசினா பரவாயில்ல, வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களே கூட வீடியோ ப்ரூஃபே இருந்தால் கூட கடவுளே வந்து நேரில் வந்து நான் பார்த்தேன், நீ சொன்னதை பார்த்தேன், நீ இந்த மீனிங்கில் தான் சொன்னேன்னு சொன்னால் கூட அந்த கடவுளே பார்த்துன்னு சொன்னால் கூட அவங்கக்கிட்டே கூட அந்த கடவுள்கிட்ட கூட அவங்க வந்து இல்லை நான் இப்படி தான் சொன்னேன், நான் இப்படி சொல்லலைன்னு சாதிக்கிற அளவுக்கு நான் சொல்கிறேன் அந்த வனிதா. அவங்க அந்த மாதிரி ஒரு பூசி மொழுகத்தில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். அடித்து பேசி இல்லவே இல்லைன்னு சொல்கிறதுல நம்பர் 1 சொல்லலாம். அவங்கள நான் இப்படி ஒன்று சொல்லும்போது எனக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது.
நான் அவங்கள சொல்லலை, என் ஃப்ரெண்டு இருக்குது, வேணா இப்போயே கால் பண்ணுறேன், அவங்க பேர் கூட வனிதா தான் சொல்கிற அளவுக்கு நல்லாவே வாய்ப்பு இருந்தது எனக்கு. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, இது வரைக்கும் என் லைஃப்பில் யாரையானா நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன்னா, ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஒன்று நடந்தது எனக்கு அன்றைக்கி, அதனால் அந்த வார்த்தையை எனக்கு சொல்ல வேண்டியிருந்தது அப்படின்றத எப்படி வந்து இவங்க ஸ்டாண்ட் பண்ணாங்களோ, சௌந்தர்யா இப்போ பண்ணாங்களோ அதே தான் பண்ணேன். அதனால் நான் சொன்னேன், நானும் வீட்டுக்குள்ளே என் வீட்டுக்குள்ளே என்னுடைய செவுத்துக்குள்ளே நான் உட்காந்து பேசுகிறேன். நான் போயிட்டு அவங்க வீட்டு வாசப்படியாண்டு நின்னாலோ, நான் போய் அவங்க வீட்டு பக்கத்து தோட்டத்தில் நின்னா கூட இதை விட ஜாஸ்தி என்னை பற்றி அவங்க பேசுவாங்க. அது காதில் விழுந்துச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால விழுது. நான் போய் அவங்க வீட்டு முற்றத்தில் நின்றுக்கிட்டு வெளிப்பக்கம் நின்னா கூட இந்த மாதிரி லட்சக்கணக்காக சொல்லுவாங்க என்னை பற்றி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் சொன்னது. இது இன்னொரு விஷயமாச்சுங்களா, ஒரு சமாளித்து பேசுறதுன்றது வேணும்னா பேசுவாங்க. இன்னொரு ப்ராஸ்பெக்டிவ் ஒன்று சொல்கிறேன். இந்த சமாளிப்பு விஷயத்துலேயே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம் அது. அது என்னதுன்னா, எப்போவுமே உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான சமாளிப்பு. உங்களை வந்து ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க, இல்லைன்னா உங்களை டார்கெட் பண்ணுறாங்க, உங்களை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒன்று நினைக்கிறாங்க, ஏதோ ஒன்று அதுக்குனுடைய இதுவாக வேறு யாருக்கிட்டையோ அவங்க சொல்கிறாங்க அந்த விஷயத்த. அது உங்கள் காதுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அப்படி அவங்க சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போகுதுன்னு ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உங்ககிட்ட வந்து, நான் வந்து உண்மையிலே உங்ககிட்ட வந்து இப்படி தான் இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்துக்கிட்டே வரமாட்டாங்க. உனக்கு இது தெரிஞ்சிச்சில்லன்ற கதைக்கே வரமாட்டாங்க. உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சே, அதை வந்து கிளியர் பண்ணுற விஷயத்துக்கு அந்த பாயிண்ட்டுக்கே போக மாட்டாங்க. முதல்ல இப்படி உனக்கு தெரிய வந்திருக்கும் அந்த விஷயத்தை பற்றி மழுப்புறதுக்கே போக மாட்டாங்க. வேறு சில விஷயங்களை பண்ணி பயங்கரமான நம்பிக்கையை உண்டு பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு உனக்கு ஏதோ இது மாதிரி வச்சுங்க, ஒரு பிஸ்னஸில் ஒன்றா இருக்கிறாங்க, 2 பேருக்கும் வந்து பார்ட்டிஷியன் நிறைய பங்குதாரர்கள், 2மே பங்குதாரர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அந்த பங்குதாரர்களில் ஒருத்தர்கிட்ட போயிட்டு, அவன் வந்து பெருசாக ஒன்றும் எதுவுமே பண்ணல, எதுவுமே வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணல, அவனுக்கு வந்து நான் ஏன் ஈக்குவல் ஷேர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, அதனால் வேண்டி நான் இதுக்கு இது வந்து கொடுக்க வேணாம், ஈக்குவல் கொடுக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீ போய் ஒருத்தர்கிட்ட சொல்லிடுற. அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய போயிடுது. அப்போ தெரிய போயிட்டு பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உஷாராக ஆரம்பிக்கிறாங்க. எப்படி உஷாராகிறாங்கன்னா, டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசி, ஏய் நான் கூட தானே இவ்வளோ இது பண்ணேன், அவ்வளோ பண்ணேன், நீ அந்த போயிட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டு வர சொன்னல, அன்றைக்கி கூட நான் போயிட்டு வந்தேன்ல, இப்படியெல்லாம் எதுவுமே எக்ஸ்பிளைனே பண்ணல. ஏன்னா அது இன்னும் திரும்பலமாக வந்தது. ஆனால் இவங்க உஷாராக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய இதுவே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்கலாம், இதோட என் பங்கு கூட இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து இவங்கள விட்டு பேசுகிறதையும் குறைச்சிக்கிட்டு, எனக்கு இவ்வளோ பங்கு தான் வேணுன்றதையும் சொல்லாமல் விட்டுட்டு, எதுயான முக்கியமான விஷயங்களையோ எதுவுமே இவங்கக்கிட்ட ஆலோசனை பண்ணுறதையும் விட்டுட்டு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு விலகி போகிறாங்க உங்களுக்கு. ஆனால் எந்த ஆர்கியூ பண்ணல, எனக்கு ஈக்குவல் தான் வேணும் எதுவுமே சொல்லலை. படிப்படியாக என்ன பண்ணுறாங்க, எனக்கு அது இல்லாக்கட்டி போகட்டும், எனக்கு அது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இவங்க வேறு ஒரு வேறு யாரும் இவங்களுக்கு தெரியாமல் வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறதோ ஒரு பிஸ்னஸோ பண்ணி ஆகணும் இல்லைங்களா, இல்லைன்னா உலகத்தில் சர்வை ஆக முடியாது இல்லைங்களா. இவங்க அப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா, இவங்களுக்கு நீ ஆர்கியூ பண்ணால் கூட நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. இங்கே வந்து நான் கூட எனக்கு ஈக்குவலாக தானே வரணும் அதில் பங்குன்னு ஆர்கியூ பண்ணால் கூட உனக்கு மேலாக இருக்கும். ஆனால் அந்த ஆர்கியூ பண்ணாமையே இவங்க நம்மளை விட்டே கழண்டு போகிறாங்கன்னா, அதுக்கு எந்த இடத்துக்கு கழண்டு போய் எந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆக போகிறாங்கன்னு கூட இவங்களுக்கு விசிபிளாக இல்லைன்னா, அது நம்மளை விட பெரிய விஷயமா இருக்குமோ. நம்ம கழட்டி விட்டுட்டு இதை விட பெரிய விஷயம் அவங்க இண்டிவிஜுவலாக தனியாக எதனா ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவாங்களோ, இல்லை ஏற்கனவே ஏதோ ஒன்று பண்ணி நம்மளுக்கு தெரியாமையே வேறு வகையில் இவங்க வளர்கிறாங்களோ அப்படின்னு ஒரு பயங்கரமான சந்தேகம் அவங்களுக்கு வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா, அவங்க போயிட்டு இந்த மழுப்புறதுலேயே ஒரு சூப்பரான விஷயம் என்ன நடக்கும்னா, ஒரு ஆக்டிங் ஒன்று பண்ணுவாங்க. அதில் இந்த மழுப்புலேயே தான் வருது, அது சமாளிஃபிகேஷன்லேயே தான் வருது. அதில் அந்த விஷயத்தை சமாளித்து ஒரு விதமாக செய்யறதில் அது என்னதுன்னா, பர்பஸாகவே அவங்ககிட்ட போயிட்டு, நீ அன்றைக்கி பண்ணல, ஆக்சுவலாக இது வந்து நீ பண்ண வேலை தான், நீ பண்ணதுனால வந்தது தான் இது, எனக்கு வந்து இவ்வளவே போதும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த விஷயத்தில் நீ ரொம்ப அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற, அந்த விஷயத்தில் நீ ரொம்ப பண்ணியிருக்கிற, அதனால் இது இவ்வளோ பர்சன்டேஜ் நீயே பண்ணிக்கிறது மேலு, எனக்கு அது வந்து கொஞ்சம் இவ்வளோ தான் எனக்கு கிடைக்கிறது மேலுன்ற அளவுக்கு ஒரு ட்ராமா பண்ணுவாங்க. இது மழுப்பத்தில் தான் வருது. நான் சொல்கிற விஷயம் இந்த சமாளிஃபிகேஷன் தான் வருது.
அப்போ என்ன ஆகும்னா, ஒரு வேளை எதிரில இருக்கிறவங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆள், இந்த இடத்துல கூட நம்ம வந்து இதுவ கொண்டு வர முடியாது, சௌந்தர்யாவ கொண்டு வர முடியாது. இன்னும் கொஞ்சம் எதனா எமோஷ்னலா ஒரு சென்சிட்டிவான ஆள் இங்க யார் இருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு வந்து இவங்கள எடுக்கலாமா? ரஞ்சிதே எடுக்கலாமா? இல்ல வேற யார எடுக்கலாம்னு தெரியல. ரொம்ப சென்சிட்டிவான ஆளா இருக்கிறாங்க இவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தந்திரம் தெரியுது. இவங்கள எப்படி நம்ம விட்டுட்டு விலகி போகணும்னு தெரியுது. ஆனா இவங்க உணர்வுபூர்வமாக ரொம்ப வந்து ரொம்ப டக்குன்னு அப்படியே உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராக இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ச்சே இவங்கள போய் நம்ம தப்பா நெனச்சோமே, அதனால ஒண்ணும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இவங்கள கழட்டி விட்டுட்டு வேறு ஒரு தொழில ஆரம்பிக்கிறதோ, அல்லது வேறு தூரம் இவங்கள விட்டு போறதோ, நீ பண்ற ஒரு விஷயத்த கைவிட்டுருவாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து நல்லா பேச்சப் ஆயிடுறாங்க பார்த்தீங்களா? அப்போ மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் வந்து நீ பேச்சப் ஆயிட்டு முழு நம்பிக்கையில ஜாயின் ஆயிட்டு, மறுபடியும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு, மறுபடியும் பேக்லயே போக முடியாத மாரி ஒரு நெலைம உனக்கு வரும் பார்த்தீங்களா? அன்னைக்கு அடிப்பாங்க உங்கள. உண்மையிலே உனக்கு பர்சன்டேஜ் ஒன்றும் இது கிடையாது தான், உண்மையிலே இது கிடையாது தான். ஒன்றுமே பண்ண முடியாது. அதை தான் நான் தம்ப்நெயில்ல போட்டுக்கிறேன். நேரடி தாக்குதல் செய்பவர்களைத்தான் நாம் எதிரி என்று நேரத்தை வீண் செய்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, யாராவது நேருக்கு நேர் வந்து பயங்கரமாக வாயாடுறவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையே நினச்சி 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 ஒரு நாளெல்லாம் ஒழிச்சிடுவோம். நம்ம நிறைய வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நம்மளுக்கு நிறைய நேரம் தேவை யோசிக்கிறதுக்கு. அதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து யார் யார் நம்மளை இன்றைக்கி யாரெல்லாம் என்ன வசவு பண்ணாங்கன்னு அதை நினச்சே ஒழிச்சிடுவோம் நம்ம எதுவுமே பண்ணாமல். ஆனால் இந்த சமாளிப்பு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க வந்து இவங்கள வந்து நம்ம டார்கெட் பண்ணுறதுக்கோ, இவங்கள டாமினேட் பண்ணுறதுக்கோ, இவங்கள மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ நம்ம நினைக்கிறோன்றதுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் இவங்க எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரியாமலேயே இன்னும் சொல்லப்போனால் நம்மக்கிட்ட வாதாடி நம்மளுக்கு எனக்கும் வேணும்னு சொல்கிறத கூட விட்டுட்டு இவங்க நம்மளை விட விலகி போகிறாங்கன்ற விஷயத்தில் டக்குன்னு புரிஞ்சுட்டு அவங்கள இழுத்து பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராமா பண்ணுவாங்க. அவங்கள இழுத்து பிடிக்கிறதுக்காக வேண்டி இது மொத்தமே நீ பண்ணது தான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்து தான் பக்கம் இழுத்துட்டு, அப்புறம் இழுத்த பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அதே நடிப்புலேயே அந்த சமாளிஃபிகேஷன்லேயே ஓட்டி, நீங்கள் மேலெழுந்துக்க முடியாத விழுந்துடுற ஒரு நாள் வரும் பார்த்தீங்களா, அன்னைக்கு ஒழியும் எல்லாமே. அது வந்து எப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் நேருக்கு நேரே உங்களை பயங்கரமாக சண்டை போடுறவங்க இருப்பாங்க. ஏய் அது நீ ஒன்றும் பண்ணல, அது உந்து ஒன்றும் கிடையாது, எடுத்த உடனே எடுத்த எடுப்புலேயே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்டையே நம்ம முதலே விலகி போயிடலாம். ஆனால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை வந்து கண்டிப்பாக நம்ம கீழே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப தந்திரமானவர்களாக இருந்தால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இந்த சமாளிஃபிகேஷன், பூசி மொழுகுதல், நடந்த விஷயத்தை அடித்து பேசுதல் இல்லவே இல்லைன்னு அதுக்கு நிறைய ஆதாரங்களை கூட உருவாக்குவாங்க அவங்களே. அதுக்கு ஆதாரங்களை உருவாக்குறதுக்கு நிறைய பேரை குரூப்பாக சேர்த்துக்கிட்டு அவங்க மூலமாலாம் என்ன பண்ணுவாங்க, சும்மாவே கூட உங்கள் காதில் போட வைப்பாங்க. சும்மா இல்லை நான் ரொம்ப ரொம்ப அவங்களுக்காக தான் நான் இது பண்ணுறது, நான் வாழறதே அவங்களுக்காக தான். இது வந்து காதல், கல்யாணம் அந்த மாதிரி விஷயத்தில் போயிடும். இதே நான் சொல்கிற விஷயம் அப்படியே பிஸ்னஸ் இல்லாமல் அப்படியே நீங்கள் கல்யாண விஷயத்துக்கு வந்துட்டிங்களான்னா, இல்லை வேறு எதனா ஒரு விஷயத்தை ஒரு பொண்ணை நம்ப வைக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயம் தான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணை நம்ப வைக்கிறதுக்கு 1000 பேரை கூட குரூப்பிசம் சேர்த்துக்கிட்டு அவங்க காதில் போட வை, இப்படி போயிட்டு போட வைங்க அப்படின்னு நம்ப வச்சு நம்பி எல்லாம் வந்து இதான பின்னாடி அன்றைக்கி ஃபைனலாக ஒரு நாள் வந்து தெரியும். இது வந்து லவ் விஷயத்தில் கூட இப்படி தான். லவ் விஷயத்தில் கூட இது கொஞ்சம் வேறு மாதிரி. லவ் விஷயத்தில் பார்த்தா எப்படின்னா, எல்லாருக்கிட்டேயுமே லைட்டாக க்ரஷ்கிற மாதிரியே காமிச்சிக்குது எல்லாருக்கிட்டேயுமே. இதில் பாருங்களேன், விஷாலுக்கு வந்து விஷால் அப்படி பண்ணுறான்னு நான் சொல்லலை. ஆனால் விஷால் எத்தனை கேமரா இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு கேமரா இருந்து கூட ஒரு நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு வந்து நான் அது ஃப்ரெண்டு அவங்களுக்கு, இவங்களுக்கும் ஃப்ரெண்டு, இவங்களுக்கும் நான் இது பண்ணுறேன். நிறைய பேர் அப்படி இருப்பாங்க உங்களுக்கு. ஒரு ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இருக்காது. நான் சொல்கிறது நான் ஏன்னா ஒரு பீரியட் வந்து தானே அவனை ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன், அப்படி சொல்லிட முடியும். இல்லையே எனக்கு அப்படி இருந்ததுன்னே சொல்லலையே. ஒரு ஸ்ட்ராங் ஹோப் தராமல் இது பண்ணுறது, யாருக்குமே ஒரு ஸ்ட்ராங் ஹோப் தராமல் இருக்கிறது. ஆனால் அதுக்கான எல்லா விஷயங்களையும் தன்னுடைய நடைமுறை பாவனைகளால் பண்ணுறது. இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் அந்த சமாளிஃபிகேஷன் விஷயத்தில் கூட நான் சொல்கிறேன், அந்த பிஸ்னஸ் விஷயத்தில் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் கூட இதே தான் நடக்கும். அந்த பிஸ்னஸ் மாதிரி நான் சொல்லி அந்த பங்குதாரர்களை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிற விஷயத்த அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, பாடி லாங்குவேஜில் பார்வையிலலாம் பாசம் இருக்கிற மாதிரியும், ஓடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும், நான் உனக்காக எது வேணால் கொடுப்பேன்ற மாதிரியும் ஒரு ட்ராமா பண்ணி அவங்க நல்லா நம்பிட்டு பின்னாடி வச்சு செய்வாங்க உங்களுக்கு. இதில் வந்து நேருக்கு நேராகவே எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க பார்த்தீங்களா, ஆமாம் இருக்குது இல்லை இப்போ என்னான்ற உன்னை பற்றி என்ன தோணுதோ அப்படியே இஷ்டத்துக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓணுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட தொடர்ந்து ஒரு 10 முறை ட்ரை பண்ணலாம், மறுபடியும் அவங்க கூட சமாதானமாகி ஜாயின் ஆகணுன்னா. இல்லைன்னா வேணா போன்னு விட்டு போயிடலாம்.
ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை வந்து மனசில் மட்டும் வண்டியாக வச்சுக்கிட்டு நேரில் வந்து ரொம்ப நல்லா உங்ககிட்ட நல்ல விதமாக பழகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 1, 2 எங்கன்னா உங்கள் காதுக்கு வர போயிடுச்சுன்னா அதை அதை உல்ட்டா மாற்றத்துக்காக எவ்வளோ வேணால் பணத்தையும் செலவு பண்ணுவாங்க, நேரத்தையும் செலவு பண்ணுவாங்க, மனிதர்களையும் செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்போ அந்த சமாளிஃபிகேஷன்ன்ற ஒரு மனிதர்கள் மூலமாக நீங்கள் அதுக்கு அது இது புரிஞ்சிக்காதவங்க தான் நான் சொன்னேன் பாருங்கள் அந்த குழந்தை விஷயத்தில். அந்த விஷயத்தை வந்து அதுக்கெல்லாம் வந்து கெட்ட பேர் வந்தால் கூட பரவாயில்லன்னு குரல் கொடுக்கலன்னா அது எந்த அளவுக்கு அதனுடைய எக்ஸ்ட்ரீம் போகுன்றதுக்கு தான் நான் சொன்னேன். ஒரு உயிரே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் காரணம் வந்து அது மட்டுமே காரணம் கிடையாது. அந்த கர்மா, அந்த குழந்தையினுடைய கர்மா அப்போ அந்த வயசில் தான் போகணுன்னு இருந்திருக்கும். ஆனாலும் அந்த கர்மாவனால் போச்சின்னு பண்ண முடியாது. அதுக்கு காரண காரியமாக ஒருத்தர் உலகத்தில் நம்மளுக்கு வந்திருப்பாங்க எதனா உறவு வழியாக. அதை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய கூக்குரல் இடலைன்னா நீங்கள் ஒரு உயிர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எதிர்த்து கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்கலன்னா உயிர் கூட போயிடும். அந்த மாதிரி குடும்பத்தில் நிறைய வர பிரச்சனைகளால் தொடர்ந்து வீட்டில் நடக்கிற சண்டைகளை பார்த்து பார்த்து வளர்ந்த பசங்க கூட போய் சூசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் நடக்கிற விஷயங்களை வந்து தன்னுடைய அப்பாவோ அம்மாவோ அதை தன்னுடைய உரிமையை கேட்கறதுக்கு இன்ட்ரோவர்ட்டான அப்பா அம்மா அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு சூழ்நிலையினால் அந்த மாதிரி வீட்டில் இவங்க தான் ஒரு ஹெட் இருக்கிறாங்க, அதை தாண்டி போக முடியாதுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நல்ல இந்த மாதிரி சூப்பர் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவர் யூஸ் பண்ணுற தகுதி இருக்கிறவன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வளர்ந்த பசங்களாக இருந்தால் கூட சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு, இல்லைங்களா? உங்களுக்கு அதை தான் ஒரு உயிர் விஷயம் வரைக்கும் தலையிடும் ஆக்கும் அது அப்படின்றது. ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மஞ்சரி வந்து நான் அந்த எக்ஸ்ட்ரீம்கெலாம் நான் கொண்டு போகல. இந்த பூசி மொழுப்புதல்ன்ற ஒரு விஷயத்துக்கு தான் நான் சொன்னனோ தவிர அந்த அளவுக்கு ஒரு அந்த பூசி மொழுகிற விஷயத்தை அவங்க பண்ணுறாங்கன்னோ அவங்க வந்து கேம் இது பண்ணுறதுல ஓரளவுக்கு ஒரு நல்லா நியாயமாக விளையாடக்கூடிய ஒரு சுவாரஸ்யத்தை கேமில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளாக தான் மஞ்சரி இருக்கிறாங்கன்றத மட்டும்தான் நான் இந்த விஷயத்தில் மஞ்சரி பொறுத்து இருக்க சொல்கிறேன். ஆனால் அந்த பூசி மொழுப்புதல்ன்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு எல்லை இதுவாக இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து இந்த சமாளிஃபிகேஷன்ன்றது விஷயத்தை யாரெல்லாம் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கவனிக்கணும். அப்புறம் தேவையான இடத்துல நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எதிர்த்து குரல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து இவங்களுக்கு இதுவே கிடையாதுன்னு எடுத்து வைப்பாங்க, இவங்களுக்கு வந்து தகுதியே இல்லை, இவங்களுக்கு வந்து இதெல்லாம் அவங்களுக்கு போய் சேர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட்டாக சேர்த்து பண்ணாலும் அதை விட்டு விலகி வரணுமோ தவிர அந்த சமயத்தில் இதுக்கு இன்னும் கூட ஒரு சைக்கோவாயிட்டு மனநல சரியில்லாத ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தரேன். நான் சொன்னேன்ல, எங்கள் சித்தி பையனுக்கு வந்து சைக்கோ மாதிரி ஆகிட்டு அவனுக்கு வந்து மனநிலை சரியில்லாமல் போச்சு. ஆனால் அவன் மனநிலை சரியாமல் போனதுக்கு மட்டும் இல்லாமல் அதில் வந்து சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணுறது. நான் தான் முடிவு பண்ணி என்ன பண்ணேன்னா, நான் தான் பார்த்துக்கிறேன் அவங்களன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு சிலதெல்லாம் போயிட்டு இதில் கீழ்ப்பாக்க ஹாஸ்பிட்டலில் போடக்கூடாது, போலீஸ் இதில் போய்ட்டும் எதுவும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அவன் எத்தனை காலம் இருக்கிறானோ இருந்துட்டு போகட்டும். அவன் வந்து 2வது அவங்க வந்து ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டாங்கன்னா இவங்க தானே நம்மளை எடுத்து போய் அங்கே சேர்த்தாங்கன்னு அவங்கள ஒன்று பண்ணுவாங்க பின்னாடி வந்துன்னு நான் ஒன்று சொல்லிகிட்டே இருந்தேன். நான் சொல்லிட்டு இருந்த சமயத்தில் தான் என்ன ஆச்சுன்னா, அவங்கள இதே மாதிரி டெல்லியில் ஒரு விஷயம் இப்படி தான் போயிட்டு இந்த மாதிரி ரீஹேபிட் சென்டரில் சேர்த்துட்டு அவன் திரும்பி வந்து யார் அவங்கள எடுத்து போய் அந்த இடத்துல சேர்த்ததோ அவங்களுக்கு வந்து கொண்டு விட்டான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. அது வரைக்கும் நான் சொன்னதை கேட்கவே இல்லை யாருமே. அவங்க என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி போனால் 6 மாதம் இது மாதிரி வச்சுட்டு மறுபடியும் அவன் கேட்டால் அட்ரஸ் சொல்கிறான்னா எடுத்துன்னு வந்து மறுபடியும் அவங்க வீட்டிலேயே விட்டுருவாங்க. கேட்டால் அட்ரஸ் சொல்கிறாங்கன்னாவே அவங்க வீட்டில் எடுத்துன்னு வந்து விட்டுருவாங்க. நம்ம இது பண்ணாலும் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அவங்களால வச்சுக்க முடியாதுன்னு. அன்றைக்கி நீங்கள் தானே அந்த இடத்துல போயிட்டு பண்ணாங்க. டெய்லி அவங்க வந்து அந்த இடத்துல இருக்க பிடிக்காமல் இருந்தது, ஏதோ ஒன்று இருந்தது. அவங்கள வந்து அதுக்கு பின்னாடி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுக்கு வழி இருக்குதுன்னு ஒன்றும் அதுவும் நான் யோசித்தேன். அந்த வீட்டுக்கே வரலன்னா கூட அந்த இடத்துலேருந்து அவங்க கழட்டி விட்டுருவாங்க ஒரு காலத்தில் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கீழ்ப்பாக்க ஹாஸ்பிட்டலே போயிட்டு விசாரிச்சு உள்ளே போயிட்டு அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்து கரெக்டாக அன்றைக்கி தான் நான் கனகமுட்டி ஐயாவை ஒரு வேன் மேலே ஒட்டி போய் பார்க்குறேன். இந்த மாதிரி வெளியில் எங்குமே நான் பார்த்ததில்ல, திண்டுக்கல் தாண்டி இங்கே சென்னையிலலாம் போகிறேன். கீழ்ப்பாக்க ஹாஸ்பிட்டலில் பயங்கரமாக கத்துறதும் ஒரே சர்ச்சையும் கேட்டுருக்குது. அப்போ அவங்க வந்து கேட்கும்போது அங்கே ஒரு ஆள் ஹெட்டுக்கிட்ட நான் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இத்தனை மாதம் தான் வச்சுருப்போம், அப்புறம் நாங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துன்னு வந்து விட்டுருவோம், அந்த வீட்டில் தான் விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாயிடுச்சுன்னு சும்மாவே கடகடான்னு ஒரு இது பண்ணிக்கிட்டு எடுத்துன்னு வந்து விட்டுருவாங்க. அவங்க சரியாயிடுச்சுன்ற மாதிரி இது பண்ணிட்டு விடுவாங்க. அப்புறம் அத்தனை நாட்கள் அவன் வந்து இன்னொன்றும் எனக்கு உண்டு இந்த கர்மா, இந்த இதுங்க போனது எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ இது இருக்கிறதுனால அந்த 24 மணி நேரம் அவங்க வந்து சபிச்சுக்கிட்டு யார் நம்மளை இப்படி பண்ணாங்களோ, எதனால் நம்ம இடத்துக்கு வந்தோமோ அப்படின்றதுக்கு அந்த கர்ஸ் பண்ணிக்கிட்டு யாரால் நம்ம இந்த மாதிரி வந்தோன்னு கர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதுவும் நம்மளுக்கு நல்லதில்லை. அதையும் தான் நான் மனசில் வச்சுக்கிட்டேன்.
இப்போ இந்த மாதிரி பண்ணதுனால நான் என்ன பண்ணேன், இருக்கிற வரைக்கும் இருந்துட்டோன்னா அம்மாவும் பையனும் ஒரே இடமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டதுனால, அவன் டெய்லியே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்டு இருக்கிறான். ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் என்னென்னா, அரிசி நம்மளுக்கு வந்து யாரோ அனுப்பி தான் வருது எல்லாம் தெரியும். ஆனாலும் அந்த சும்மாவே அவங்க கொடுத்து நான் அரிசி சாப்பிட மாட்டேன், இவங்க கொடுத்து நான் அரிசி சாப்பிட மாட்டேன், யார் வந்தாலும் அந்த அரிசியை நான் தூக்கி வீசி போட்டுருவேன். கொஞ்சம் ஏமாந்தா அரிசியை கொட்டிடுறது. ஆக மொத்தத்தில் அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணணும். அவனுக்கு ஆழ் மனசத்தில் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், நம்ம அம்மா எதிர்க்க நம்ம கெட்டவனா தானே இருக்கிறோன்றது மட்டும் இருக்குது அவன் மைண்டில். மற்ற பசங்க மேலே அந்த அம்மாவுக்கு இருக்கிற இது நம்ம மேலே இல்லை, நம்ம கெட்டவன் நம்ம அம்மா மனசில் இருக்குது இல்லையா அப்படின்ற எண்ணமும் அவனுக்கு இருக்குது. கம்ப்ளீட் பைத்தியமும் இல்லை அவனுக்கு. அதனால் என்ன பண்ணுறேன்னா, அந்த அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஒரு சைக்காலஜி இருக்குது உங்களுக்கு. அடிக்கடி அழுதுன்னா அந்த அம்மாவனுடைய அட்டென்ஷனை தான் பக்கம் திரும்பணுன்றதுக்காக சில பசங்க பசியே இல்லைனா கூட அடம் பிடிக்கும். அந்த மாதிரி தான் இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த அம்மாவுடைய அட்டென்ஷனை நம்ம அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அம்மாவை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுட்டுருக்கான். அதில் சும்மா அரிசின்னா கூட வந்து அவன் எந்த அளவுக்கு மெனிப்புலேட் பண்ணுறான்னா, அவங்க கொடுத்தா வேணாம், இவங்க கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போடும்போது 1, 2 முறை என்ன பண்ணிட்டோன்னா, அவன் உயிரோடு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு, இல்லை இது நான் கொடுக்கல, இது இன்னொருத்தர் கொடுத்துக்குதுன்னு சொல்லி கொடுக்க வச்சோம். அப்போ அவனுக்கு தெரியுது நாங்கள் யாரோ சொல்லி தான் கொடுத்து தான் இவங்க தான் கொடுத்தாங்க, இவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறோன்னு தெரியும். அவன் எந்த மாதிரி மெனிப்புலேட் பண்ணுறான் பாரு. உனக்கு பைத்தியமே இருந்தால் கூட அவன் மூளை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வேலை பண்ணுது பாருங்கள். எனக்கு தெரியும் நீ தான் கொடுக்குறேன்னு தெரியும், ஆனால் நான் தான் கொடுத்தேன் நீ வாங்கிக்கிட்டேன்றது மாதிரி பண்ணக்கூடாது. நீயே என்ன பண்ணணும், எனக்கு பயந்து இன்னொருத்தர் மூலமாக நான் கொடுத்தேன், அது நான் உனக்கு கொடுத்ததில்ல, இன்னொருத்தர் மூலமாக நான் உனக்கு அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ வந்து எனக்கு டைரெக்டாக கொடுக்குறேன்றது உன் மைண்டில் இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் மூலமாக தான் நீ கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீ கொடுக்கணுமோ தவிர, நீ வந்து நேரடியாகவே என்கிட்ட நீ கொடுக்கல, நான் வாங்கலை, உன்னை நான் சட்டை பண்ணல அப்படின்னு அவனுக்கு என் மைண்டில் பதிவு வைக்கணும். அப்போ என்னன்னா, நீ எனக்கு தெரியும் தான் நீ யார் மூலமாக கொடுத்து தான் கொடுக்குறேன்னு தெரியும், ஆனால் நீயே எனக்கு பயந்து என்னுடைய கொள்கைக்கு பயந்து என்ன பண்ணணும்னா, இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவங்க கொடுத்தாங்கன்ற மாதிரி என்கிட்ட கொடு, ஆனால் கொடு. அந்த எந்த அளவுக்கு ஒரு இந்த மைண்ட் இருக்கும் பாருங்கள். இப்போ நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பங்குதாரர்கள் வந்து ஒரு நீ புரிஞ்சுக்கிட்ட, நீ பண்ணுற வில்லங்க வேலையெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நைஸாக உன்னை கட் பண்ணிட்டு உன்னை விட்டு விலகி போயிடலான்னு ஆகிறப்போ ஒன்று பண்ணுவாங்க. இல்லை நீ தான் எல்லாமே பண்ண, நீ சூப்பரு, நீ ஒர்த்துன்ற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி மறுபடியும் உன்னை தான் பக்கம் இழுத்துக்குவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த ஒரு விஷயம் இந்த சைக்காலஜி இந்த பையனுக்கு ஒன்று வருது, ஒரு கதை வருது. சைக்காலஜி மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, மனநிலையே சரியில்லாதவங்க கூட. அதுக்கு தான் இப்போ நான் எடுத்துன்னு வந்தேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இந்த அரிசி மேட்ரு, அந்த மாதிரி அரிசி எதனா நம்ம துணி இந்த மாதிரி அமிச்சா கூட இந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்ததை நான் வாங்க மாட்டேன்ற மாதிரி நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுறான்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுலேயே ஒரு சூப்பரான விஷயம் என்ன நடந்ததுன்னா, அந்த மனநிலையினுடைய இது நீங்கள் பாருங்கள். இந்த விஷயத்தையும் நான் அந்த இவங்களை வந்து மறுபடியும் நீ தான் எல்லா வேலையும் பண்ணன்னு இழுத்துக்குவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவும் ஒன்றுன்றத மேட்ச் பண்ணுங்க தயவு செஞ்சு. அந்த அரிசியை வேணவே வேணாம், நீங்கள் எடுத்துன்னு வந்தியானா, வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு வந்தியானா நான் வந்து அதை பொத்தல் போட்டு டேப்புக்கு நேராக வச்சுருவேன்னு சொல்லிட்டு ஒரே அமக்கலம் பண்ணி, அதனால் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் சித்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அரிசியை அப்படியே வந்து வேறு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் எடுத்து போய் வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு அமுச்சிட்டாங்க. அதுக்கு மறுநாள் ஒன்று அவன் சொல்கிறான், வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை போய் அமுச்சிட்டிங்களே, அது இன்னொருத்தர் வீட்டில் இருக்கலாமா, நான் வந்து எனக்கு 2-3 நாளாக இட்லி தோசையே இல்லை, எனக்கு உண்மையிலே பசிக்குது, எனக்கு வந்தால் உண்மையிலே எனக்கு வந்து மேலே இருக்கும், நானே வந்து மாடி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அந்த இனிமேல்ட்டு அந்த மாதிரி எதனா அவங்க கொடுத்தா கூட அந்த அரிசியை எடுத்துன்னு போயிட்டு மேலே எல்லாமே நான் பத்திரமா நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அந்த வந்த பர்சன் வந்து, அந்த அரிசி கொண்டு வந்த பர்சன் வந்து அந்த இவங்க இருக்காங்க இல்லைங்களா, எங்கள் சித்தியினுடைய அம்மா வீட்டு ஆளுங்க அவங்க. சித்தியினுடைய அம்மா வீட்டு ஆளுங்களில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ரொம்ப தூரம் அது அங்கேருந்து பைக்லேயே எடுத்துன்னு வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான ஆள். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவனை வந்து செம்மையாக கேட்டுட்டு போயிருக்காரு நல்லாவே. உன்னை ஆளை தூக்கி இந்த சினிமாவெலாம் காட்டுவாங்கள்ல அந்த ரேஞ்சுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு, உன்னை தூக்கிறேன் பாரு நான், உன்னை இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தியானா, அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க வேணும், அத்தை அந்த மாதிரி இவங்க உறவு அவங்க, அதனால் வேண்டி என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு தூக்கிறேன் பாரு அது இதுன்னு செம்மையாக கேட்டு போயிருக்கான் அவன். அந்த சமயம் வந்து ரொம்ப கோவப்படுறான் அவன்.
அவன் எப்படி என்ன கேட்கலாம், என்னை இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் நேரில் யாரும் அவ்வளோ வார்த்தை கேட்டதில்ல அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் கோவம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான்னா, நம்ம நம்பி இனிமேல்ட்டு நான் அதை வச்சுக்குவேன், இனிமேல்ட்டு நான் வந்து அது லக்ஷ்மி இப்படியெல்லாம் பேசினனாலே கிடையாது, அது மகாலட்சுமி, அதை போய் இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா, நானே தொடச்சி இனிமேல்ட்டு யார் கொடுத்தாலும் வந்து மாடி ரூமில் வச்சுக்க போகிறேன். அது நம்ம பேச்சை நம்பி இதே வந்து எங்கள் சித்தி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியா இருந்தால் பலமுறை நம்புவாங்க அவன் சொல்கிற வார்த்தைங்களை பலமுறை நம்புவாங்க. நீங்கள் கூட இதை பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில் உங்கள் வீட்டில். அதாவது ஒரு மனுஷன் ஏமாறுதுன்னா ஒரு முறை 2 முறை இருக்காது, பாசத்தினால தன்னுடைய அப்பாவோ அம்மாவோ தன் பிள்ளைகளோ தன்னுடைய இதுவோ இருந்தால், இல்லை காதலித்து கல்யாணம் பண்ணவங்களோ, இல்லை சில பேர் வந்து தன் கணவனை வந்து மற்றவங்கிட்ட விட்டு கொடுக்கவே மாட்டாங்க சில பொண்ணுங்க, அந்த மாதிரி இருந்தாலோ பலமுறை ஏமாறுவாங்க. அந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா எங்கள் சித்தி வந்து பலமுறை ஏமாறுற மாதிரி உண்மையிலே மகாலட்சுமி தான் அவன் சொல்கிறா திருந்திட்டான் பொழுதுன்னு எடுத்துன்னு வந்து வச்சுருப்பாங்க. இப்போது நல்லா புரியறதுனால என்ன பண்ணுறாங்க, இது வந்து என்கிட்ட ஒரு நாளுமே சொல்லுவாங்க அன்னன்னைக்கு நடக்கிற இன்சிடெண்ட்டு. அது சைக்கலாஜிக்கலாக நான் சொல்லுவேன், இதுக்கு இப்படி பண்ணு, இப்படி அப்படி பண்ணு, இன்றைக்கி இத்த சொல்லுன்னு ஏறக்குறைய நான் ஒரு 6-7 வருஷமாக இந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கிறேன். 6-7 வருஷமாக எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு அவனுக்கு. ஃபோனில் டெய்லியே இன்றைக்கி இதை பண்ணா, நாளைக்கு இதை சொல்லு, நாளைக்கு இதை பண்ணு, இந்த பொருளை அங்கே மாற்றி வை, அதை பண்ணு, இதையே தான் ஒரு சைக்ராட்டிஸ்ட்கிட்ட எடுத்து போய் சேர்க்காமல் கீழ்ப்பாக்கில் சேர்க்காமல் அவங்களுக்கு அது ஃபோனில் சொல்லி கொடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். நான் சொன்னேன், மாமா அதை நம்பி வந்து மட்டும் வந்து கொஞ்சம் அதை எடுத்துன்னு வந்து இது பண்ணிடாத, அதை இந்த மாதிரி அந்த அரிசி மூட்டையை உள்ளே கொண்டு வந்துடாத, அது வந்து அதை கண்டிப்பாக அதை பண்ணணும். அவன் அந்த வார்த்தை கேட்டு போனானே, அதுக்கு பழி வாங்கணுன்றதுக்கு நல்ல நம்பிக்கை கொடுத்து அது உள்ளே கொண்டு வந்த பின்னாடி அதை வந்து தண்ணி ஊற்றி அதை ஸ்பாயில் பண்ணணுன்றதுக்கு தான் கேட்குறது அப்படி சொல்லுவேன். ஆமாம் எனக்கு தெரியும், ஆமாம் அது அப்படி தான், அந்த மாதிரி சொல்லி அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ ட்ராமா பண்ணுறதுன்னு எனக்கு புரியுதுன்னு சொன்னாங்க எங்கள் சித்தி. அப்போ எனக்கு அந்த இன்றைக்கி இப்படி இருக்காங்க. இப்படி தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். இப்போ நான் சொல்கிறது அந்த அவங்க பையன், ஆனால் நல்ல மனநிலை சரியாக இருக்கிறவங்கள பற்றி தான் நான் முன்னாடி சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். ஒரு இது வந்து தொழில் ரீதியாக வந்து உனக்கு வந்து எல்லாமே அவங்க ஒன்றும் பெருசாக பண்ணல, அவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் வேலை பண்ணல, அவங்க வந்து அவ்வளோ எஃபர்ட் போடல, இது மொத்தமே எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒன்று நடக்குது. நடந்த பின்னாடி உஷாரான பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கக்கிட்ட வாதாடி பண்ணாமல் இவங்க ஃபுல்லாக இவங்களுடைய இதுவே வேணான்னு சொல்லிட்டு அப்படியே கழண்டு போகிறதுக்கு பார்த்தாங்களேன்னா, அவங்க மறுபடியும் பக்குவமாக தான் பக்கம் இழுப்பாங்க. நீ எதிர்க்கவே கேட்டால் கூட அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நீ எதிர்க்கவே வந்து அப்படியெல்லாம் எப்படி சொல்கிறீங்க, அதில் நான் கூட தானே இது பண்ணேன் அப்படி சொன்னாவே அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நீ அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்காத, நிறைய லட்சக்கணக்கான விஷயம் போனால் கூட போட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்ககிட்ட இந்த கழண்டுட்டு வேறு ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அவங்களுக்கு இருக்கணும் வருமானத்துக்கு. ஏற்கனவே அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை இப்போ போய் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பிக்கையை ஊட்டுவாங்க பயங்கரமாக. ஐயோ நான் அந்த மாதிரி ப்ராஸ்பெக்டிவில் நான் இங்கே சமாளிப்பிகேஷன் மழுப்புதல் நான் திரும்ப திரும்ப அந்த பாயிண்டில் தான் நிற்கிறேன், அந்த பாயிண்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன், இது உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. அதனால் வந்து ஒரு உயிரே போகிற அளவுக்கு இருக்குது. அது சின்ன குழந்தையாக நான் சொன்னது ஒரு அம்மாவா அந்த கதைக்கு. ஆனால் வீட்டில் இவ்வளோ மாதிரி இந்த சமாளிப்பிகேஷன் விஷயம் எங்கேயோ ஒரு விகாரமாக நடந்துக்கிட்டே போகும்போது ஒரு வளர்ந்த பசங்க வீட்டினுடைய சூழ்நிலையினால் ஒரு சூசைட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பாக ஒரு நேரடியாக பேசினவங்களால நடக்காது. இது நிறைய நேரடியாகவே வாயாடுறவங்களால நடக்காது. இந்த வந்து எவ்வளோ வேணால் வில்லங்கம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வேறு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால நடக்கும் இதை நீங்கள் கவனிக்கணும், ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஆனால் நான் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு மஞ்சரியை மட்டும் இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வராதிங்க. அது ரொம்ப கேமுக்காக ரொம்ப நியாயமாக விளையாடுறது, மஞ்சரி மாதிரி இல்லை. இது கம்ப்ளீட்டாக அந்த சமாளிப்பிகேஷன்ன்ற ஒரு ஹெட்டிங் எங்கேயோ போகுது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது, இவ்வளோ நடிப்பாங்க பயங்கரமாக, நடித்து உங்களை மறுபடியும் உங்களை இழுத்துட்டு வந்துட்டு இன்னும் சொல்லப்போனால் இன்னும் பயங்கர சோம்பலாக்கி இன்னும் கூட ஃப்ளெக்சிபிளாக அவங்களாவே சரி பரவாயில்ல நீ கொஞ்சம் ரெஸ்ட் கூட எடு அப்படின்ற மாதிரி கூட ஃப்ளெக்சிபிளாக பண்ணி உட்கார வச்சு சோறு போட்டு கூட மந்தம் பண்ணி கூட, அது வேறு லேடிஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. சில பேர் வேணுன்ட்டே அவங்களுக்கு சோறு போட்டு கீர் போட்டு வந்து இது பண்ணிட்டு, ஆனால் வேறு இடத்துல வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க. அவங்கள ஒன்றுமே இல்லாத ஒரு இது மாதிரி பண்ணிடுறது, லேசி பண்ணி அவங்கள வந்து ஒன்றுமில்லாத போயிட்ட காலத்தில் அப்போ வந்து எட்டி பிடிக்குது. அது லேடிஸ் பண்ணுவாங்க அந்த சில பேர் விஷயம் அந்த மாதிரி. இது வந்து ஃபுல்லாக நான் சொல்கிறது வந்து அப்படியே ஒரு பெரிய பிஸ்னஸ், ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி ஒரு பெரிய இந்த மாதிரி இருக்கிறது ஒரு 4-5 பெரிய அந்த குடும்பங்கள் இருக்கும்போது வந்து அது ஆணையே பண்ணுறதோ, ஆண் இன்னொரு குடும்பத்தை பண்ணுறது, இந்த விஷயம் அந்த இடத்துல நடக்கும். அந்த இடத்துல இந்த சமாளிப்பிகேஷன் மழுப்பில் தான் ஆரம்பிக்கும் அது. அதனால் இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நடிப்பு எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்றதுல தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஒன்ஸ் ஒரு முறை சொல்லியாச்சுங்க. நீ உனக்கு எதிர்ப்பா ஒரு 4 இடத்துல சொல்லியாச்சுன்னா, அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். மறுபடியும் போயிட்டு அவங்கள கட்டிப்புடிச்சு கொஞ்சதோ, நம்ம மறுபடியும் ஒண்ணா சேர்ந்துக்கலான்னு பண்றதே கூடாது. தொடர்ந்து 10 முறை, 20 முறை பார்க்கணும். அவங்களுக்கு நம்ம மேல எதிர்ப்பு இருக்குதா? நம்மள அவங்க வந்து நம்ம மேலுக்கு வரது அவங்களுக்கு இஷ்டம் இல்லையா? அவங்க நெறைய இடத்துல நம்மள இந்த மாரி பதிவு பண்ணியிருக்காங்களா? அப்ப மறுபடியும் அவங்க கிட்ட ஜாயின் பண்ணணும்னே நினைக்கக்கூடாது. மறுபடியும் அவங்க 1000 ட்ராமா பண்ணாலும், அவங்க கூட எந்த காலத்துலயும் சேரவே கூடாது. ஒட்டு மொத்தமா ஆப்பு விழுந்த பின்னாடி உங்களுக்கு தெரிய வர அன்னைக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது தான் முக்கியமான விஷயம். இது உங்க வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால தயவு செஞ்சு இந்த பிக் பாஸ்லேருந்து வர்ற ஒரு ஒரு விஷயத்தையும் இது வந்து காதல் மாரி விஷயத்துக்கும் சரி, அந்த லவ் மாரி விஷயத்துக்கும் சரி, கணவன் மனைவி விஷயத்துக்கும் சரி, இது பயங்கரமா எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். தயவு செஞ்சு நான் இந்த பிக் பாஸ் ரிவ்யூவாகவே பார்க்காதீங்க. நான் பண்றது ஒண்ணொண்ணும். ஒரு ஒரு டேக் மட்டும் கெடச்சா போதும்ன்னு வச்சு, உங்க வாழ்க்கையில நடக்கிற பயங்கரமான வலியான விஷயங்களுக்கு காரணமாக, இந்த மாரி மனநிலைகள் தான், அந்த மனநிலைகளை உடையவர்கள் உங்களை சுற்றி இருப்பது தான் காரணமாக இருக்கின்றது. அதை கண்டு கொள்ளணும். எந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணணுமோ, அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணணும். எந்த இடத்துல விலகி போகணுமோ, அந்த இடத்துல விலகி போகணும். ஆ சமாளிச்சுக்கிட்டு ஒண்ணா இப்படியே தள்ளிக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, இப்படியே காலம் காலங்க அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் கடந்து போய்விடக்கூடாது. அப்படின்றத ஆழமா சொல்லிக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.